welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா subject matter expert work from home job opportunity பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க thumbnail பார்த்துட்டு கண்டிப்பா click பண்ணி உள்ள வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது டவுட் வந்து நம்ம சால்வ் பண்றது மூலமா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படினா கண்டிப்பா நம்ம எல்லாமே பண்ணலாம். ஏனா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட்ல உங்களுக்கு வந்து நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பாத்தீங்க அப்படினா எனக்கு வந்து ஒரு மேத்ஸ்ல வந்து எனக்கு நல்லா தெரியுது அப்படினா நான் மேத்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டா எடுத்து நான் பண்ணும்போது எனக்கு இன்கம் வந்து என்னால வந்து பாத்தீங்கன்னா இன்கம் வந்து ஆன்லைன் மூலமா earn பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு டேலண்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நபருக்கும் கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல இருந்து நீங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டா இருப்பீங்க. அதை பத்தி நம்ம வந்து மேஜரா படிச்சிருப்போம். கண்டிப்பா எல்லாரும் இப்போ இந்த காலகட்டத்தில் பேசிக்கா ஒரு டிகிரினால எல்லாருமே படிச்சு முடிச்சுட்டு வீட்டில் வந்து வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய கம்பெனிக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி முடிச்சவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள போயிட்டு இருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜா எல்லா பீப்புள்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி வந்து படிக்க முடியுது. அப்போ அந்த டிகிரி படிக்க முடியுது அப்படின்னா ஏன் அவங்களால வந்து வேலைக்கு போக முடியல அப்படின்னா அவங்களுடைய ரேஞ்சே வேறு. எனக்கு வந்து அதிகமாக சேலரி வேணும், எனக்கு அவ்வளோ சேலரி வேணும், நான் இந்த கம்பெனிலாம் வேலைக்கு போவேன், நான் பிகாம் படிச்சிருக்கேன், நான் பேங்க்கில் மேனேஜராக மட்டும்தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. தயவுசெய்து அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. என்றைக்குமே இந்த இடத்துல நான் வந்து உங்களுக்கு அட்வைஸோ இல்லை இந்த மோட்டிவேஷனோ எதுவுமே நான் பேச விரும்பல. இந்த மாதிரி நாட்டில் நடக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன், அவ்வளோதான். சரிங்களா? வேறு ஒன்றுமே கிடையாது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த மேட்டருக்கு வருவோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ஒரு ரோல் எஸ்எம்இன்னு சொல்லுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் அவங்க கேட்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாலே போதும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து பே பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பாருங்கள், ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி கொடுக்குறாங்க. இது என்ன கம்பெனி, இது எப்படி அப்ளை பண்ணுறது, யாரெல்லாம் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஆக முடியும், எப்படி வந்து செலெக்ஷன் பண்ணுவாங்க, எந்த மாதிரி ஒர்க் வந்து உங்களுக்கு வந்து இதில் இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன்ப்பா. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று நம்ம வச்சிருக்கிறோம். அந்த சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஜாப் சீக்கராக இருக்கலாம், ஒரு அன்எம்ப்ளாய் கேண்டிடேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கெரியர் ரிலேட்டடாக ஏதாச்சும் ஒரு அப்டேட் வேணும், அந்த நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நீட் எக்ஸாமு, ஜேஇ எக்ஸாமு, இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆகுது, 10th 12th ரிசல்ட்டு, டைப்ரைட்டிங்கான ரிசல்ட்டு, டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி எக்ஸாம், இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம் எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டெலிகிராம் சேனல் உங்களுக்கு ஒவ்வொரு அப்டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா விரல் நுனியில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து வர்றது எல்லாமே உங்களுக்கு இதில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்போம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒரு டெலிகிராம் யூஸராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரி, வாங்க இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃபைன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எஸ்எம்இன்னு சொல்லுவோம். அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. யார் வந்து இந்த ஆஃபர் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா டுவட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபாரின் கம்பெனி, ஜப்பான் கம்பெனி. டுவட்டல் அப்படிங்கிற ஒரு கம்பெனியாக வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம், இல்லை வந்து நீங்கள் வந்து ஒரு டியூட்டரிங் ஜாப் வந்து பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து டீச்சிங் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு டீச்சராக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸராக இருக்கலாம். நீங்கள் வந்து இந்த எஜுகேஷன் ரிலேட்டடாக என்ன ஒரு ப்ரோக்ராமிங்லேயோ என்ன ஒரு ரோல்லையோ நீங்கள் வந்து இதில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஏற்கனவே அப்படின்னாலும் இதை வந்து நீங்கள் ஒரு அடிஷ்னலாக தான் பண்ண போகிறீங்க. ஏன் வந்து இதை நான் அடிஷ்னல் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு டாக்டர் எடுத்துக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர், அவருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 lakh மேலேயே வந்து சேலரி இருக்கும் கவர்மெண்ட் சைட்லேருந்து. அந்த 1 லட்ச ரூபா நம்மளுக்கு மாதம் பத்தலை அப்படின்னால தான் அவங்க அடிஷ்னலாக ஒரு கிளினிக் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக கவர்மெண்ட் டாக்டர்ஸ் எல்லாமே அந்த அடிஷ்னலாக ஒரு கிளினிக் வச்சுருப்பாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலையோ இல்லை அவங்க வீட்டு மாடியிலையோ கீழேயோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளினிக் வச்சு அவங்களுக்கு வரக்கூடிய டைம் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அவங்களோட கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சர்வீஸ் பண்ணுறது மூலியம் ஒரு சில அமௌண்ட் வந்து வாங்கிக்கிறாங்க. அதே மாதிரி தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எடுத்துக்கோங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பெரிய டீச்சர்ஸ் வந்து இருப்பாங்க. அவங்களுக்கு சேலரி எப்படியும் 60,000 70,000 80,000 வரும். அது பத்தாதுப்பா எனக்கு, இருந்தாலும் நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து டியூஷன் வந்து எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. அப்போது ஏன் இதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அந்த சேலரி பத்தலை அப்படிங்கிறதுக்காக அடிஷ்னலாக ஒரு ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 30,000 ஒரு ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்டு அடிஷ்னலாக இந்த ஒரு ஒர்க்கை நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த நேரம்லாம் கிடைக்குதோ அந்த நேரத்தை எப்படி வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அது இந்த நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. சரிங்களா? ஏன்னா ஆன்லைனில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கிடக்கு. அதான் நான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ஸ்டேட்டஸ் நான் போடுவேன்.
இந்த இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்மளுக்கு கொடுத்த வந்து ஒரு வரப்பிரசாதம். அதை நிறைய பேருக்கு வந்து யூஸ் பண்ண தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்லுவேன். ஏன்னா நம்மளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு வந்து கிடைச்சிருக்கு. அதை எப்படி வந்து நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய கையில் தான் இருக்குது. இப்போ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட மாதம் லட்சக்கணக்கில் இன்கம் எடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த பையன் யூடியூப்பை யூஸ் பண்ணிக்கிட்டான், நம்மளால யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம அடுத்த வீடியோ பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு வந்து இருக்குது. சரிங்களா? பட் அப்படிங்கிறதுனால நான் உங்களுக்கு இதில் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், மோட்டிவேஷனில் உங்களை வந்து அட்வைஸ் பண்ணுறதுக்கு நான் வரல. நாட்டில் நடக்கக்கூடிய விஷயத்தை உங்களுக்கு இது மூலியமாக நான் தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். நான் சொன்னது தப்பு அப்படின்னா கமெண்ட்டில் போட்டிருக்கேன். கண்டிப்பாக இது மாதிரி நான் நெக்ஸ்ட் வந்து பேச மாட்டேன். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம டாப்பிக்கில் வரலாம். இந்த கம்பெனி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் பண்ணுறாங்க. இதில் வந்து அந்த கம்பெனி பற்றி அபவுட் செக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இந்த டுவர்ட்டல் அப்படிங்கிற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ப்ரொவைடட் கம்பெனி. அதாவது லேர்னிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பைஜூஸ், அன்அகாடமி இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து போர்ட்டல் மூலியமாக ஒரு வெப்சைட்டையோ ஒரு ஆப்பையோ ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கிளைண்ட்ஸ், அதாவது அவங்களுடைய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்துகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா லேர்னிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் மார்க்ஸ் ஸ்கோர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு கம்பெனி அந்த இங்கிலீஷ் லேர்னிங்கு, இந்த ஆங்கிள் ஃபோன் அப்படிங்கிற கம்பெனி எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் மூலிமா உங்களுக்கு நாங்கள் இங்கிலீஷ் கற்றுக் கொடுப்போம், உங்களுக்கும் சொல்லிட்டு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சிங் ப்ரொஃபஸரை உங்களுக்கு வந்து கொடுத்துருவோம். அவங்ககிட்ட நீங்கள் எந்த நேரத்துலையும் எத்தனை மணிக்கு ஆனாலும் நீங்கள் வந்து டவுட்ஸ் வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீப்புள் அவங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து உள்ளே போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் போகிறீங்க. அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற ரோலுக்கு தான் போகிறீங்க. உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 5 குழந்தைங்க, 5 ஸ்டூடெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த 5 ஸ்டூடெண்ட்ஸு ரொட்டீனாகவே என்ன கொஸ்டின் கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அந்த ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க இதிலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்க்ரீனிங் மூலிமா சொல்லிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வாய்ஸ் மூலயமா நீங்கள் வந்து சொல்லிக்கலாம். ஏன்னா கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் வந்து லேப்டாப் சிஸ்டம் வேணும். ரெண்டாவது வந்து மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தேவைப்படும். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க கிட்ட வந்து மைக்ரோஃபோன் இல்லை அப்படின்னா இந்த வீடியோலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா டேக் பண்ணியிருக்கேன். வியூ ப்ராடக்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்குன்னு பெஸ்ட்டான ஒரு மைக்ரோஃபோன் என்ன, ஏன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மைக்ரோஃபோன் உங்களுக்கு வந்து சஜெக்ஷன் பண்ணுறேன். நான் வாங்கி கிட்டத்தட்ட வந்து லாக்டவுன் டைமில் வாங்கினது. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். நல்ல ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தோணுது. இதையே நான் உங்களுக்கு வந்து டேக் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா மைக்ரோஃபோன் அப்படிங்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட், முக்கியமான ஒரு டிவைஸாக இருக்குது. சரிங்களா? அப்போது அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து மைக்ரோஃபோன் மூலிமா அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஸ்க்ரீன் மிரரிங் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் அவங்க சொல்லக்கூடிய டாபிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஒன் நோட்டு, பவர் பாயிண்ட் இது ரிலேட்டடாக வரக்கூடிய நீங்கள் டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வந்து சொல்யூஷன் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி ஃபோக்கஸ் ஆன் டீடைல் ரேட்டர் தென் வேல்யூம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க கேட்கக்கூடிய டவுட்ஸ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்ஃபெக்டாக நீங்கள் வந்து சொல்லணும். ப்ரோ எனக்குலாம் வந்து ஆன்சர்லாம் பண்ண தெரியாது அப்படின்னா நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு தகுதி இல்லாமல் நபர்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா நீங்கள் வந்து இங்கிலீஷ் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் அப்படிங்கிற லெவலுக்குள்ளே போய்க்கலாம். நீங்கள் ஃபிசிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய எனி டிகிரி படித்தவங்க இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நான் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக சொல்லுவேன், சில பேருக்கு ரொம்ப ஸ்லோவாக சொல்ல தான் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பார்த்து முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனை தயவு செய்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருக்குது, எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். சும்மா தேவையில்லாமல் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்மளுடைய நேரத்தையும் வீணடிச்சுக்கிட்டு நம்ம இந்த ஜாப் கிடைக்குமே அப்படிங்கிற நம்ம நம்பிக்கையை நம்ம வச்சுக்கிட்டு நம்ம போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு நம்ம மனசு கஷ்டமாயிரும். அப்படிங்கிறதுனால ஏன்னா வேலை இல்லாதவங்களுக்கு எப்படி மனசு கஷ்டமாக இருக்கும், எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும். ஏன்னா நானும் அந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன். சரிங்களா? அப்படிங்கிறதுனால என் சைட்லேருந்து நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எவ்ரி டைம் உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு சர்வீஸாக நம்ம எடுத்து பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் யூனிக்காக வரும் நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோஸும். மோஸ்ட்லி அதிகமாக நான் வந்து உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, ஐடி கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி, கார்பரேட் கம்பெனி, எம்என்சி கம்பெனிலேருந்து வரக்கூடிய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. 1 மந்த் கிட்டத்தட்ட நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் வந்து ஈஸியாகவே பிளேஸ்மெண்ட் ஆகிடலாம். அது உங்களுடைய தனிப்பட்ட திறமையை பொறுத்து நீங்கள் வந்து உள்ளே போகிறதும் போகாமல் இருக்கிறது உங்களுடைய கருத்து. சரிங்களா? அதை பற்றி நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்தராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கம்பெனி கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட 1-to-1 டியூட்டரிங் நீங்கள் வந்து பண்ணணும், லைவ் டியூட்டரிங் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டி டு செலக்ட் ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாக இருந்தாலும் சரி, 12th ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, 10th ஸ்டூடெண்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து 1-to-1 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் சொல்யூஷன் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. எல்லாமே சொல்லியிருக்காங்க. அவர் சர்வீஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்யூஷனாக இருக்கட்டும், டெக்ஸ்ட் சொல்யூஷனாக இருக்கட்டும், இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் வந்து நீங்கள் சப்ஜெக்ட் மேட்டர்
அப்படிங்கிற எக்ஸ்போர்ட் மூலிமா நீங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து எடுத்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம பிஸ்னஸாக என்றைக்குமே பார்க்கக்கூடாது, ஒரு சர்வீஸாக நம்ம பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். சரிங்களா? இதில் இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் ஆஃப் சப்ஜெக்ட் லைக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி இந்த 4 சப்ஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கணும், ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த 4 சப்ஜெக்ட்டுமே நீங்கள் வந்து கிராஜுவேட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் பிஏ பண்ணியிருந்தாலும் ஓகே, பிஎஸ்சி பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, கண்டிப்பாக கிராஜுவேட் அப்படிங்கிறது வந்து கம்பல்சரியாக அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்செப்ட் பிரின்சிபல் அபவுட் த சப்ஜெக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சுட் பி ஹவ் ய குட் பேண்டல் அண்டு காலர் மைக்ரோஃபோன்ஸ் உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அபிலிட்டி டு ஒர்க் இண்டிவிஜுவலி அண்ட் டீம் என்ரோல்மெண்ட், அதாவது நீங்கள் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டீம் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து கொலாபரேட் வித் அதர் டீம் மெம்பர்ஸ் கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும், கொலாபரேட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? அதாவது இந்த கம்பெனியில் வந்து ஏகப்பட்ட சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் இருப்பாங்க. இங்கிலீஷில் இருப்பாங்க, தமிழில் இருப்பாங்க, மேக்ஸில் இருப்பாங்க. நீங்கள் அதர் டீம் மெம்பர் கூட கொலாபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் வந்து படித்து பார்த்தீங்கன்னா தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து புரியும். யாரெல்லாம் இதுக்கு வந்து இப்போ வந்து தகுதியான நபர்கள் எப்படி வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் யூ அவைலபிள் ஃபார் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்ன்ஷிப், நீங்கள் வீட்டில் இருந்துட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன் ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்டர்ன்ஷிப் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா மே 5 மே 9 நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் டேட்டாக வந்து சொல்லியிருக்காங்க. சாரி, ஜூன் 5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 மந்த் டூரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உள்ள வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 3 மந்த் டூரேஷனுக்கு அப்புறம் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா பெர்மனெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அது உங்களோட செல்ஃப் பர்ஃபார்மன்ஸை பொறுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாறுபடும். சரிங்களா? ஃபர்தராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹேவ் ரிலவெண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் இன்ட்ரெஸ்டாக இருக்கக்கூடியவங்க இதுக்கு வந்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன் அடிஷனல் கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த இடத்துல அப்ளைன்னு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்க முடியும். லிங்க்டின்ல தான் உங்கள் கம்பெனியோடைய அஃபீஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாகவே வந்து அப்ளை பண்ணுங்கள். வேறு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து தெரியப்படுத்துங்க. நான் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கா, ஸ்லோவாக இருக்கா, இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் இப்படி தான் ப்ரோ பேசணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ரிக்வஸ்ட் இருந்தாலும் என்கிட்ட நீங்கள் வந்து உங்களோட ரிக்வஸ்ட்டை நீங்கள் வந்து கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து பேசுகிறத வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிக்கிறேன். ஏன்னா நான் பேசுகிறது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது வந்து முக்கியம் கிடையாது. பார்க்கக்கூடிய உங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் இது வந்து முக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறது வந்து படப்படன்னு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டு போயிடுவேன். பட் அதை பார்க்கக்கூடிய நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணுமா, இதெல்லாம் வந்து புரியலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும் இல்லையா? அதனால் கமெண்ட்ல வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து சொல்லுங்கள். ப்ரோ கொஞ்சம் பையன் பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், ப்ரோ கொஞ்சம் சவுண்டாக பேசுனீங்களா, லவுடாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஸ்பீடாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் வந்து கொடுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியோட சந்திக்கலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.